அரசியலமைப்பு திருத்த சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்தளிக்க வழிவகை செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் இச்சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்தளித்து அமல்படுத்தப்பட்டுள்ளது என முதன்மை கணக்காய தலைவர் திருப்பதி வெங்கடசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கணக்காய தலைவர் திருப்பதி வெங்கடசாமி தலைமை செயலக கூட்ட அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 74வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்தளிக்க வழிவகை செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் இந்த சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்தளித்து அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், அதனால் இந்த திருத்த சட்டம் முழுமையாக இங்கு அமல்படுத்தப்படவில்லை என்றும், மேலும் புதுச்சேரியில் 2006ஆம் ஆண்டுதான் நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 2011ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தனர் எனவும், அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும் கூறிய அவர், புதுச்சேரியில் உள்ள நகராட்சி அமைப்புகள் சொந்த வருவாயை பெருக்காமல் புதுச்சேரி அரசின் வருவாயை சார்ந்து இயங்கி வருகின்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதியத்துக்கான விண்ணப்பங்களை மின்னணு முறையில் பெறாமல் கைமுறையாக பெற்றுள்ளது தவறு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும், மேலும் புதுச்சேரி காரைக்காலில் இறைச்சி கூடங்களை பராமரிப்பதில் பல குறைபாடுகள் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது புதுச்சேரி அலுவலகத்தின் தலைமை அதிகாரி சுகேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்.